தமிழ்நாட்டில் 6 மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் வரும் ஏப்ரல் மாதம் முடிவடைய உள்ள நிலையில் அதற்கான தேர்தல் மார்ச் 16ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திமுகவை சேர்ந்த NR இளங்கோ, P செல்வராசு, திருச்சி சிவா, கனிமொழி சோமு, அதிமுகவின் மு தம்பிதுரை மற்றும் தமாக GK வாசன் என 6 பேரின் பதவிக்காலம் ஏப்ரல் 2ஆம் தேதியோடு முடிவடைகிறது. தமிழகம் மற்றும் புதுவை சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்த பிப்ரவரி 26ஆம் தேதி இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தமிழகம் வருகிறார். தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் எவ்வாறு உள்ளது என்பது குறித்து தமிழகம் மற்றும் புதுவை தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. பிரதமர் மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க மார்ச் மாதம் மட்டும் 3 முறை தமிழ்நாடு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மார்ச் 1ஆம் தேதி திருப்பரங்குன்றம் மற்றும் மார்ச் 7ஆம் தேதி வேலூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் பிரதமர் மார்ச் 11ஆம் தேதி திருச்சி மற்றும் தஞ்சையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கு வெள்ளிக்கிழமை முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை விருப்ப மனு விநியோகிக்கப்படும் என திமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. விண்ணப்பித்த பிறகு கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டால் கட்டணம் திருப்பி தரப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது தொகுதியில் போட்டியிட விரும்புவோர் 25,000 ரூபாயும், தனித்தொகுதி மற்றும் மகளிருக்கு 15,000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என திமுக அறிவித்துள்ளது. விருப்பதாரர் முதலில் 1000 ரூபாய் கட்டி விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உலகம் போகும் வேகத்திற்கு ஒரு முறை வெற்றி பெற்றால் போதாது, ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூளுரைத்தார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு 5 ஆண்டு கால விளையாட்டு சாதனை கொண்டாட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்று சிறப்பித்தார். திமுகவின் போராட்டமே 7.5% ஒதுக்கீட்டுக்கு காரணம் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கூறியதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய EPS, அதிமுகவின் 7.5% ஒதுக்கீட்டுக்கு திமுக சொந்தம் கொண்டாடுவதா என ஆவேசத்துடன் கேள்வி எழுப்பினார். மேலும் திமுக போராடியதற்கான ஆதாரத்தையும் அவர் கேட்டார். கோவை மக்களை கீழ்த்தரமாக பேசிய MP தயாநிதி மாறன் தனது பேச்சிற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். காலங்காலமாக திமுகவால் முழுமையாக கைப்பற்ற முடியாத சிம்ம சொப்பனமாக திகழும் கோவை மீது உடன்பிறப்புகளுக்கு அளவு கடந்த ஆத்திரம் இருப்பது இயல்பானதுதானே என்றார். தயாநிதி மாறன் நகைச்சுவையாக பேசிய காணொலியை வெட்டி ஒட்டி போட்டு அரசியல் செய்யும் அட்டகத்தி பாஜகவின் மாநில தலைவராக இருந்து ஒன்றிய அரசிடம் கோவைக்கு பெற்று தந்த திட்டங்கள் என்ன என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி காட்டமாக வினவினார். வெறும் வாயில் வடை சுடுவதை மக்கள் தெரிந்து கொண்டதால் தான் தேர்தலில் மண்ணை கவ்வ வைத்ததாக அவர் பதிலடி தந்துள்ளார். தமிழகம் முழுவதும் பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற பெயரில் திமுக மகளிர் அணியினர் வீடு வீடாக பரப்புரை மேற்கொள்வார்கள் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மகளிருக்கு சட்டமன்ற தொகுதி வாரியாக பிப்ரவரி 20, 21 மற்றும் 22ஆம் தேதிக்குள் பயிற்சி அளிக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கொண்டு வந்துள்ள மாநில சுயாட்சி தொடர்பான நடவடிக்கைகளை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வரவேற்றுள்ளார். கூட்டாட்சி தத்துவத்தை வலியுறுத்தும் இந்த முயற்சிகளுக்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தமது தலைமையில் 4 பேர் கொண்ட குழு அமைத்திருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்தார். நாமக்கல்லில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் வரும் சட்டமன்ற தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிட திமுகவிடம் கூடுதல் தொகுதி கேட்பதில் உறுதியாக உள்ளதாக கூறினார். சட்டமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தேசிய தலைவர் காதர் மொய்தீன் தலைமையில் 5 பேர் கொண்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவை அமைத்துள்ளது. கடந்த முறை 3 தொகுதிகளில் போட்டியிட்ட இந்த கட்சி இந்த முறை 5 தொகுதிகளை கேட்டு பெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
ஆட்சியில் பங்கு என்பது குறித்த கேள்விக்கு 100 முறை பதில் சொல்லிவிட்டேன் என்றும் இன்னும் எத்தனை முறைதான் விளக்கமளிப்பது என செய்தியாளர்களிடம் விசிக தலைவர் திருமாவளவன் கடிந்து கொண்டார். வரும் சட்டமன்ற தேர்தலில் விசிகவிற்கு இரட்டை இலக்கத்தில் சீட்டு கிடைக்குமா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், நீங்களே சிபாரிசு பண்ணுங்களேன் என கூறினார். தமிழக அரசு பெற்ற கடன் தொகையான 10 லட்சம் கோடி ரூபாயால் நிறைவேற்றப்பட்ட நலத்திட்டம் ஒன்றாவது உள்ளதா என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பினார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகம் கட்டமைக்கும் வளர்ச்சி என்பது கடன் வளர்ச்சி மட்டுமே என கூறினார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் மதிமுக போட்டியிடும் என அக்கட்சி பொதுச் செயலாளர் வைகோ நகைச்சுவையாக தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் எத்தனை இடங்களில் மதிமுக போட்டியிடும் என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், 234 தொகுதிகளிலும் மதிமுக போட்டியிடும் என கிண்டலாக கூறினார். தமிழ்நாட்டில் ரமலான் புனித நோன்புக்கான பிறை தென்பட்டதாக தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி உஸ்மான் முஹியுத்தீன் பாகவி அறிவித்துள்ளார். வியாழக்கிழமை முதல் ரமலான் நோன்பு கடைபிடிக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய காலண்டரில் 9வது மாதத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,13,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 90 ரூபாய் குறைந்து 14,230 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 260 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஏஐ தாக்கம் பற்றிய மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியா வந்துள்ள கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். தொழில்நுட்பம், ஏஐ, புதிய கண்டுபிடிப்புகள், இந்தியாவின் வளர்ந்து வரும் டிஜிட்டல் சூழல் அமைப்பை வலுப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து இருவரும் விவாதித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் நடைபெற்று வரும் ஏஐ உச்சி மாநாடு மேலும் ஒரு நாள் நீட்டிக்கப்பட்டு 21ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநாட்டுக்காக பல்வேறு நாட்டு தலைவர்கள் மற்றும் முன்னணி நிறுவனங்களின் சிஇஓக்கள் இந்தியா வந்துள்ள நிலையில் பொதுமக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. டெல்லியில் நடைபெற்று வரும் ஏஐ தாக்க மாநாட்டில் நொய்டாவைச் சேர்ந்த கோடியாஸ் பல்கலைக்கழக சார்பில் சீன நாய் ரோபோ காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததாக சர்ச்சை எழுந்த நிலையில் சம்பவத்திற்கு பல்கலைக்கழகம் மன்னிப்பு கோரியுள்ளது. மாநாட்டில் காட்சிப்படுத்தப்பட்டது சீனாவைச் சேர்ந்த யூனிட்ரோ கோ2 ரோபோ என்பதை தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆதாரங்களுடன் சுட்டிக்காட்டினர். தாம் நேருவையும் ராஜீவ் காந்தியையும் தான் பின்பற்றுவதாகவும் ராகுல் காந்தியை அல்ல எனவும் காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தி என்னை விட 30 வயது இளையவர். அவருடன் பணிபுரியும் வாய்ப்பு தனக்கு கிடைக்காத போது தாம் எப்படி ராகுலியன் ஆவேன் என்று எதிர்பார்க்க முடியும் என்றார். மகாராஷ்டிராவில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்ட 5% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக தலைமையிலான மகாராஷ்டிரா அரசின் இந்த நடவடிக்கை சிறுபான்மையினருக்கு எதிரானது என காங்கிரஸ், சரத் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மானுக்கு மீண்டும் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திடீர் சோர்வு மற்றும் மயக்கம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவரை ஆம் ஆத்மியைச் சேர்ந்த தலைவர்கள் நேரில் சந்தித்து நலம் விசாரித்து வருகின்றனர். இந்தியா கூட்டணிக்கு தேசிய அளவில் மு.க. ஸ்டாலின் அல்லது மம்தா பானர்ஜியை தலைவராக்க வேண்டும் என்று உத்தவ் சிவசேனா கட்சியின் சாம்னா நாளிதழ் தலையங்கம் எழுதியுள்ளது. இந்தியா கூட்டணி கட்சிகளுக்குள் வெவ்வேறு மாநிலங்களில் நிலவும் முரண்பாடுகளை களைந்து ஒற்றுமையாக ஒரு தலைவருக்கு கீழ் பணியாற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சியில் புதிய பெயர் சூட்டப்பட்ட சாலைகளின் பெயர் பலகைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். டிமாண்டி சாலைக்கு MS விஸ்வநாதன் சாலை எனவும், மந்தைவெளிப்பாக்கம் நார்டன் 3வது தெருவிற்கு திருச்சி லோகநாதன் தெரு எனவும், மந்தைவெளிப்பாக்கம் கிழக்கு வட்ட சாலைக்கு சீர்காழி கோவிந்தராஜன் சாலை எனவும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மார்க்சிஸ்ட் மூத்த தலைவர் பாலகிருஷ்ணனின் மனைவியை போலீசார் தாக்கியதாக கூறப்படும் சம்பவத்தில் திமுக கூட்டணி கட்சி தலைவரின் மனைவியே தாக்குதலுக்கு ஆளாகும் நிலை உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் மீதான அடக்குமுறை நடவடிக்கைகளை முழுமையாக கைவிடவும் வலியுறுத்தியுள்ளார்.
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நேரில் சந்தித்தார். சென்னையில் உள்ள முதலமைச்சரின் இல்லத்தில் அவரை குடும்பத்துடன் சந்தித்த செல்வ பெருந்தகை தனது மகள் திருமண நிச்சயதார்த்த விழாவிற்கான அழைப்பிதழை வழங்கினார். இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைக்கும் தகுதி திமுகவிற்கு உண்டு என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்தார். சிவகங்கையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருந்தால்தான் முழுமையான வெற்றி பெற முடியும் எனவும், சுழற்சி முறையில் கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு கட்சிக்கும் ஒருங்கிணைப்பாளராக இருக்க வாய்ப்பளிக்க வேண்டும் என்றார். சென்னை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் சுமார் 30 கோடியே 16 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள அதிநவீன அரசு புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் நல் ஆதரவு மையத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். தொடர்ந்து பேசிய அவர், இந்தியாவில் மிகப்பெரிய அதிநவீன புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் காஞ்சிபுரத்தில் உருவாக்கப்பட்டு விரைவில் பயன்பாட்டிற்கு வரவுள்ளதாக தெரிவித்தார். காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பாரதியாரின் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற வரிகளை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருப்பது காங்கிரஸ் தேசிய தலைமைக்கு சவால் விடுத்திருக்கிறாரா என்ற சந்தேகத்தை கிளப்பியுள்ளது. முன்னதாக செல்வ பெருந்தகை, வேணுகோபால் இணைந்து மாணிக்கம் தாக்கூருக்கு கண்டனம் தெரிவித்திருந்தனர். செயற்கை நிதி பற்றாக்குறையை மத்திய அரசு ஏற்படுத்துவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசியதற்கு தமிழ்நாட்டிற்கென்று தனியாக நிதி பகிர்வு கிடையாது, எல்லா மாநிலங்களுக்கும் ஒன்றுதான் என முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலளித்தார். டெல்டா விவசாயிகளின் கோரிக்கைகளை கேட்டறிந்து தேர்தல் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளை கைது செய்த போலீசார் உணவு, தண்ணீர் கொடுக்காமல் இரவு முழுவதும் பேருந்துகளில் அலைக்கழித்ததாக புகார் எழுந்துள்ளது. செவ்வாய்க்கிழமை மாலை கைது செய்த போலீசார் நள்ளிரவு 2 மணி வரை பேருந்திலேயே சுற்ற வைத்து நள்ளிரவு 2 மணிக்கு மேல் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டதாக கூறப்படுகிறது. உதவித்தொகையை உயர்த்தி வழங்க கோரி சென்னை கோயம்பேட்டில் மாற்றுத்திறனாளிகள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலையை முழுவதுமாக மறைத்து மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ய முயன்றபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளை வலுக்கட்டாயமாக கைது செய்த சென்னை காவல்துறையினருக்கு கண்டனம் தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நாமக்கல்லில் நடைபெற்ற சிபிஎம் தமிழ்நாடு மாநில குழு கூட்டத்தில் அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மின்வாரிய தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தினர் சென்னை அண்ணா சாலையில் உள்ள தலைமை மின்வாரிய அலுவலகத்தின் பின்புறம் உள்ள கூவம் ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ராஜரத்தினம் மைதானத்திலிருந்து கோட்டை நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டனர். கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகளுக்கு அடிப்படை கூலியாக கிலோவுக்கு 20 ரூபாய் நிர்ணயிக்க வேண்டும், கறிக்கோழி பண்ணை விவசாயிகளின் நலனுக்காக தனி நலவாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்துகின்றனர். சென்னை மாநகராட்சி பட்ஜெட் கூட்டத்தில் மணலி மண்டல குழு தலைவர் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை மேயர் பிரியா பட்ஜெட்டை தாக்கல் செய்து கொண்டிருந்த போது மணலி மண்டல குழு தலைவர் ஆறுமுகத்திற்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. தொடர்ந்து அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். பணிபுரியும் ஆசிரியர்களுக்காக ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் 2026ஆம் ஆண்டுக்கான டெட் தேர்வுக்கு புதன்கிழமை முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்திருக்கிறது. விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கடைசி நாள் ஏப்ரல் 10ஆம் தேதி என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 3 சக்கர பயணியர் ஆட்டோ ரிக்ஷா மற்றும் 2 சக்கர வாகனங்களை சரக்கு வாகனங்களாக பயன்படுத்த போக்குவரத்து துறை தடை விதித்துள்ளது. தடையை மீறி இயக்கப்படும் வாகனங்கள் கண்டறியப்பட்டால் அவை சிறை விடிக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகளின் பதிவை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ததற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. கோமதேக, மமக, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட 42 கட்சிகளின் பதிவை தேர்தல் ஆணையம் நீக்கியது. இதை எதிர்த்த வழக்கு விசாரணை மார்ச் 2ஆம் வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது.
சென்னை தாம்பரத்தில் கணவரின் சந்தேக புத்தியின் விளைவாக திருமணமான 3 மாதத்தில் ஐடி பெண் ஊழியர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இரும்புலியூரைச் சேர்ந்த சித்த மருத்துவர் அருண்குமார் என்பவர் மனைவி அபிநயா மீது சந்தேகப்பட்டு தினமும் சண்டையிட்டு வந்ததால் மனைவி விபரீத முடிவை எடுத்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது. மதுரை மாவட்டம் மாடக்குளத்தில் உள்ள கண்மாய் புனரமைக்கப்பட்டு கழுகு பார்வையில் கடல் போல் காட்சி அளிக்கிறது. 2483 ஏக்கர் பாசன நிலங்கள் மற்றும் அங்குள்ள கிராம மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக உள்ள மாடக்குளம் கண்மாயில் 17 கோடியே 53 லட்சம் ரூபாய் செலவில் தூர்வாரி சீரமைக்கும் பணிகள் நடைபெற்றன. சேலம் மூலப்பிள்ளையார் கோவில் பகுதியில் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தரக்கோரி மார்க்சிஸ்ட் கட்சியினருடன் சேர்ந்து பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த மேயர் ராமச்சந்திரன் கோரிக்கைகள் நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் 3வது நாளாக லாரி உரிமையாளர்கள் நடத்தும் வேலை நிறுத்தம் காரணமாக 3000 லாரிகள் இயக்கப்படாததால் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சுமார் 10 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. லாரி தகுதி சான்று புதுப்பித்தல் கட்டணம் உயர்த்தப்பட்டதை கண்டித்து காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். எஃப்சி கட்டண உயர்வை மத்திய அரசு திரும்ப பெற வலியுறுத்தி மன்னார்குடியில் 500க்கும் மேற்பட்ட லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேரடியிலிருந்து ஊர்வலமாக வந்த லாரி உரிமையாளர்கள் தலைமை தபால் நிலையம் முன்பாக மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். கடலூர் மாவட்டத்தில் கடந்த மாதம் காணாமல் போன சிறுமியை சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி உடனடியாக மீட்ட போலீசார் சம்பவம் தொடர்பாக 27 வயது நபர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். கல்லூரி சென்ற தனது 17 வயது மகள் வீடு திரும்பாததால் கண்டுபிடித்து தருமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தந்தை ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நைஜீரிய கைதியிடம் 6 சவரன் தங்கச் சங்கிலியை போலீசார் பறிமுதல் செய்தனர். நைஜீரியாவைச் சேர்ந்த சோஜசின் என்ற விசாரணை கைதியை சோதனை செய்த போலீசார் கைதியின் ஆசன வாயில் பதுக்கி வைத்திருந்த 6 சவரன் தங்க நகையை கண்டறிந்த நிலையில் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னை சூளைமேடு பகுதியில் பட்டா கத்தியுடன் சுற்றித் திரிந்த ரவுடிகள் 2வரை போலீசார் கைது செய்தனர். பஜனை கோயில் சாலையில் சந்தேகப்படும்படியாக சுற்றித் திரிந்த மணிகண்டன் மற்றும் பார்த்திபன் ஆகிய 2வரையும் போலீசார் பிடித்து சோதனை செய்தபோது ஒருவரின் இடுப்பில் பட்டா கத்தி மறைத்து வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. காவலர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் வழக்கு தொடர அரசின் அனுமதி தேவை என பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்ய கோரிய வழக்கில் தமிழக உள்துறை செயலர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இது தொடர்பாக அரசு வெளியிட்ட அரசாணையை ரத்து செய்வதோடு இதனை நடைமுறைப்படுத்த இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என விவேகானந்தர் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். மதுரை மாவட்டம் மேலூரில் புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அமைக்க வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் தேசிய நெடுஞ்சாலையை மறித்து மறியலில் ஈடுபட்டனர். வட்டாட்சியர் அலுவலகம் அருகே 100 ஆண்டுகள் பழமையான தனித்தனி கட்டடங்களில் செயல்பட்டு வரும் குற்றவியல் மற்றும் சார்பு நீதிமன்றம் சிதிலமடைந்து மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளதாக கவலை தெரிவித்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் உய்யகொண்டான் பகுதியில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த சிறுவனை மீட்ட போலீசார் சிறுவன் உயிரிழப்பு குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தைலமரத்தோப்பில் கஞ்சா புதைக்கப்பட்டிருப்பதால் சுமார் 3 பேர் சேர்ந்து கஞ்சா போதையில் சிறுவனை அடித்து கொண்டிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மூளைச்சாவு அடைந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது. நெல்லை சவுந்தரலிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த மகேஷ் என்ற 23 வயது இளைஞர் 6 மாதங்களுக்கு முன்பு சந்தியா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்தார். 2 நாட்களுக்கு முன்பு நடந்த விபத்தில் மகேஷ் படுகாயமடைந்து மூளைச்சாவு அடைந்தார். சென்னை செம்மஞ்சேரியில் 400வது மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சியை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் துவக்கி வைத்தார். இளைய தலைமுறையினருக்கான வாழ்வியல் வழிகாட்டுதலை எடுத்துரைக்கும் வகையில் செயின்ட் ஜோசப் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணாக்கர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். ஈரோடு கருங்கல் பாளையம் அருகே பூட்டியிருந்த வீட்டில் 30 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்திரா நகரில் வசித்து வரும் ராஜன் நிர்மலாதேவி தம்பதி வேலைக்கு சென்ற பிறகு மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை கள்ளச்சாவியால் திறந்து பீரோவில் இருந்த 30 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே தென்செட்டியந்தல் கிராமத்தில் விவசாய நிலத்தில் தொழிலாளியாக வேலை செய்து வந்த சிறுவனை குழந்தை தொழிலாளர் ஆய்வாளர் தலைமையிலான அதிகாரிகள் மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லட்சுமணன் என்பவரது விவசாய நிலத்தில் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுவன் வேலை செய்து வந்ததாக புகார் அளிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே முடக்கப்பட்ட வங்கி கணக்கால் உதவித்தொகையை எடுக்க முடியாமல் தவிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவியின் குடும்பத்தினர் வங்கி கணக்கை விடுவிக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். முதுகம்பட்டியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி மாணவி வாணி ஸ்ரீ 10ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் ஆறுபாதி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறந்து 2 நாட்களிலேயே மூடப்பட்டதால் நெல்லை விற்பனை செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நெல் மூட்டைகள் பாதுகாப்பு இல்லாமல் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதால் வீணாய் போகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்காச்சோளத்திற்கு உரிய கொள்முதல் விலையை அறிவிக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து விவசாயிகள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த ஆண்டு மக்காச்சோளம் குவிண்டால் ஒன்றுக்கு கொள்முதல் விலையாக 2400 ரூபாயை மத்திய அரசு அறிவித்த நிலையில் இந்த ஆண்டு கொள்முதல் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிகிறது. நெல்லை மாவட்டம் ராமையான்பட்டி ஊராட்சியில் காசோலையில் கையெழுத்திடும் அதிகாரத்தை ரத்து செய்ததை கண்டித்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் துணைத் தலைவர் பாய் போட்டு உறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டார். துணைத் தலைவர் செல்வகுமார் ஊராட்சி செலவினங்களுக்கு இடையூறு செய்வதாக கூறி காசோலையில் கையெழுத்திடும் அதிகாரத்தை ஊராட்சி மன்ற தலைவர் ரத்து செய்ததாக தெரிகிறது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் கட்டணமில்லா பயணத்தை குறிப்பிட்டு பெண்களை ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகியோர் அலைக்கழிக்க வைத்ததாக புகார் எழுந்துள்ளது. காங்கேயம் நோக்கி வந்த பேருந்தில் ஏறிய பெண்கள் மெடிக்கல் பேருந்து நிறுத்தத்தில் இறங்க வேண்டும் என்றதற்கு சிறிது தூரத்திற்கு நடந்து செல்ல முடியாதா என கேட்டதாக சொல்லப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இலவச வீட்டுமனை பட்டா கோரி 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வளையபாளையம் பகுதியில் தமிழக அரசு செய்தித்துறை சார்பில் 58 செய்தியாளர்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் தங்களுக்கு முதலில் பட்டா வழங்க வேண்டும் என கோரினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் 2வது திருமணம் செய்ததை மறைத்த கணவரை சாலையில் வைத்து முதல் மனைவி குடும்பத்துடன் சேர்ந்து தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரியபேட்டை பகுதியைச் சேர்ந்த தௌசிப் என்பவர் 8 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி 3 பெண் பிள்ளைகள் மற்றும் ஒரு ஆண் குழந்தை உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மணவாள நகர் அருகே லாரி மோதி விபத்துக்குள்ளானதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் உடல் நசுங்கி உயிரிழந்தார். மூகாம்பிகை நகரைச் சேர்ந்த சந்தானராஜ் என்பவர் தனது பைக்கில் ஸ்ரீபெரும்புதூர் சாலையில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த லாரி ஒன்று அவர் மீது மோதியது. திருவண்ணாமலை கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரியில் பயிலும் முதுகலை மாணாக்கர்கள் தங்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்க கோரி வகுப்புகளை புறக்கணித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதுகலை படிக்கும் தங்களுக்கு பல்வேறு செய்முறை வகுப்புகள் மற்றும் ப்ராஜெக்ட் செய்வதற்கு மடிக்கணினி அவசியம் என்பதை வலியுறுத்தி கல்லூரி முன்பு கோஷமிட்டனர். ஏழை எளிய குழந்தைகளுக்கு உதடு மற்றும் அன்னப்பிளவு சார்ந்த பிரச்சனைக்கு இலவச சிகிச்சை மையம் சென்னையை அடுத்த போரூரில் திறக்கப்பட்டது. தனியார் தொண்டு நிறுவன நிதி பங்களிப்புடன் ராமச்சந்திரா மருத்துவமனையில் திறக்கப்பட்ட இந்த மையம் மூலம் நிலையான சிகிச்சை கிடைக்கும் என்றும் அன்னப்பிளவு பாதிப்பை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்தால் அதை குணப்படுத்தலாம் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். வேலூர் மாவட்டம் பொய்கை வாரச்சந்தை ஏலம் விடும் நிகழ்வின் போது அதிகாரிகளிடம் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சந்தையை ஏலம் எடுக்கும் நபர்கள் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு தேவையான குடிநீர், கழிவறை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுப்பதில்லை என குற்றம் சாட்டினர். மத்திய பிரதேசத்தின் குனோ தேசிய பூங்காவில் தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த காமினி என்ற பெண் சிறுத்தை 3 குட்டிகளை ஈண்டதாக மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இந்தியாவில் பிறந்த சிறுத்தைகளின் எண்ணிக்கை 27ஆகவும் மொத்த எண்ணிக்கை 38ஆகவும் உயர்ந்துள்ளதாகவும் அமைச்சர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்து சமூகத்தினர் குறைந்தது 3 குழந்தைகளையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என RSS தலைவர் மோகன் பகவத் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடந்த சமூக நல்லிணக்க நிகழ்வு ஒன்றில் பேசிய அவர், திருமணத்தின் உண்மையான நோக்கம் சந்ததியை முன்னெடுத்து செல்வதே தவிர ஒருவரின் தனிப்பட்ட ஆசைகளை மட்டும் நிறைவேற்றிக் கொள்வதல்ல எனவும் தெரிவித்துள்ளார்.
ஹரியானா மாநிலம் ஜஜ்ஜார் மாவட்டத்தில் கர்ப்பிணியான மனைவி மீது சந்தேகமடைந்த கணவன் அவரை கொலை செய்துவிட்டு மர்ம நபர்கள் கொன்று விட்டதாக நாடகமாடிய நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார். மேகக் அன்சுல் தம்பதிக்கு 4 மாதங்களுக்கு முன் திருமணம் நடந்த நிலையில் மேகக் 2 மாதத்தில் கர்ப்பம் அடைந்ததால் சந்தேகமடைந்து மனைவியை கொலை செய்ததாக தெரிகிறது. டெல்லியில் இளைஞர் ஒருவர் ரீல்ஸ்க்காக ஓடும் பேருந்தின் கதவுகளை திறந்து ஸ்டண்ட் செய்த வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் போலீசார் அவரை கைது செய்தனர். சிசிடிவி காட்சிகளை கொண்டு இளைஞரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த பைக்கை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்களின் பாணியில் ஒரு ரீல்ஸையும் போலீசார் வெளியிட்டனர். கொலை வழக்கில் பட்டன் கத்தியை விற்பனை செய்ததாக பிளிங்கிட் நிறுவனம் மீது டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். 2 கொலை வழக்குகளில் கைது செய்யப்பட்ட நபர் பிளிங்கிட் செயலி மூலம் கத்தியை ஆர்டர் செய்து வாங்கியதாக கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தின் வலாங் பகுதியில் பரவிய காட்டுத்தீயை அணைக்க இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர்கள் மூலம் சுமார் 1,39,000 லிட்டர் தண்ணீர் கொட்டப்பட்டது. காட்டுத்தீயை அணைக்க இந்திய விமானப்படை நடத்திய நடவடிக்கையின் மூலம் தீ வெற்றிகரமாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாகவும் மீட்பு பணிகள் தொடர்வதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஈரானை தாக்கும் விதமாக F-22, F-35 உள்ளிட்ட 50 அதிநவீன போர் விமானங்களை மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்கா குவித்து வருவதால் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. மேலும் USS ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட் விமானம் தாங்கி கப்பல் கரிபியன் பகுதியிலிருந்து தற்போது மத்திய கிழக்கை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி காமெனி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்ப் தாங்கள் உலகின் வலிமையான ராணுவ படையை கொண்டுள்ளோம் என்று தொடர்ந்து கூறி வருவதாகவும் உலகின் வலிமையான ராணுவ படை சில சமயங்களில் மீண்டும் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு கடுமையாக தாக்கப்படலாம் என்றும் காமெனி எச்சரித்திருக்கிறார். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் பனிச்சரிவில் சிக்கிய 6 மலையேற்ற வீரர்களை பத்திரமாக மீட்ட மீட்பு குழு மாயமான 10 பேரை மீட்கும் பணியில் தீவிரம் காட்டி வருகிறது. டாகோ ஏரிக்கு அருகே சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலையில் ஏற்பட்ட பனிச்சரிவில் 16 பேர் சிக்கிக் கொண்டதாக வந்த தகவலின் பேரில் மீட்பு குழு அங்கு விரைந்தது. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஆவணங்களில் இடம்பெற்றுள்ள தகவல்கள் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களாக கருதப்பட வேண்டும் என ஐநா நிபுணர் குழு கருத்து தெரிவித்துள்ளது. எப்ஸ்டீன் கோப்புகளை ஆய்வு செய்த ஐநா நிபுணர்கள் இது ஒரு உலகளாவிய குற்றவியல் அமைப்பாக செயல்பட்டதை காட்டுவதாகவும் இதில் இடம்பெற்றுள்ள பாலியல் அடிமைத்தனம், கடத்தல், வன்கொடுமைகள் கடுமையான குற்றங்களின் கீழ் வருவதாகவும் கூறியுள்ளனர். இத்தாலியின் சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் தாயுடன் நடந்து சென்ற குழந்தையை ஒருவர் கடத்த முயன்ற வீடியோ வெளியாகியுள்ளது. பெர்கமோவில் உள்ள எசுலுங்கா மாலில் இருந்து பெண் ஒருவர் தனது 1 வயது குழந்தையுடன் வெளியேறிய போது ஒருவர் குழந்தையை கடத்தி கொண்டு ஓட முயன்றார். நிலைமையை சுதாரித்த அப்பெண் கடத்தல் நபரிடம் கடுமையாக போராடி குழந்தையை மீட்டார். இலங்கை மன்னார் ஓலைத்தொடுவாய் கடற்கரை பகுதியில் சட்டவிரோதமாக வெடிப்பொருட்களை பயன்படுத்தி மீன்பிடித்து வந்த நபரை கடலோர காவல் படையினர் கைது செய்தனர். டைனமைட் வெடிப்பொருட்களை பயன்படுத்தி மீன் பிடிப்பதாக ஒருவரை கைது செய்த கடலோர காவல் படையினர் அவரிடமிருந்து 450 கிலோ மீன்கள் பறிமுதல் செய்தனர். T20 உலகக்கோப்பை லீக் ஆட்டத்தில் ஐக்கிய அரபு அமீரக அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்றது. டெல்லியில் நடந்த ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த அமீரக அணி 20 ஓவர்கள் முடிவில் 122 ரன்கள் மட்டுமே எடுத்தது. தொடர்ந்து களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி 13.2 ஓவர்களில் 123 ரன்கள் எடுத்து சுலபமாக வெற்றி பெற்றது. இம்ரான்கானை பாதுகாப்பது பாகிஸ்தான் அரசின் கடமை என்று இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி தெரிவித்துள்ளார். முதலில் ஒரு கிரிக்கெட் கேப்டனாகவும் அதன்பின் ஒரு பிரதமராகவும் பாகிஸ்தான் நாட்டை உலக வரைபடத்தில் முக்கிய இடத்திற்கு கொண்டு சென்ற இம்ரான்கானை பாதுகாப்பது அந்த நாட்டின் கடமை என்று தெரிவித்தார். ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பிய பாகிஸ்தான் ஹாக்கி அணி விமான நிலையத்திலேயே தங்களது அணி நிர்வாகத்தை கடுமையாக விளாசியது உலக அரங்கில் பேசு பொருளாக மாறியுள்ளது. சிட்னி விமான நிலையத்தில் தரையிறங்கிய பின்னர் சுமார் 13 மணி நேரத்திற்கு மேலாக பசியுடன் தெருக்களில் சுற்றி திரிந்ததாகவும் பணம் கட்டாததால் ஹோட்டலில் அறை தரவில்லை என்றும் கண்ணீர் வடித்தனர். காலில் ஏற்பட்ட தசைப்பிடிப்பு காரணமாக நடப்பு T20 உலகக்கோப்பை தொடரிலிருந்து இலங்கை பந்து வீச்சாளர் பதிரண்ணா விலகியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டுமின்றி அவர் மீண்டு வர பல நாட்கள் ஆகும் என்றும் IPL தொடரில் விளையாடுவதும் சந்தேகம் என்றும் கூறப்படுகிறது.
ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே மாசி களரி குலதெய்வ வழிபாட்டையொட்டி 500க்கும் மேற்பட்ட ஆடுகள் பலியிடப்பட்டு நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டது. புதுக்கோட்டை கிராமத்தில் 21 கிராமங்களுக்கு சொந்தமான பகவதி பரஞ்சோதி, அக்னி வீரபத்ரன், நிறைகுளத்து ஐயனார் கோவில்களில் பொங்கல் வைக்கப்பட்டு சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆடுகள் பலியிடப்பட்டன. புகழ்பெற்ற தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தில் சாம்பல் புதனை ஒட்டி நடைபெற்ற திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று தவக்காலத்தை தொடங்கினர். திருப்பலிக்கு பின் கிறிஸ்தவர்களுக்கு நெற்றியில் சாம்பலை கொண்டு சிலுவை அடையாளமாக இடப்பட்டது. புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடைபெற்ற சாம்பல் புதன் சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று தங்களது தவக்காலத்தை தொடங்கினர். இயேசுபிரான் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்புள்ள காலம் தவக்காலமாக கடைபிடிக்கப்படும் நிலையில் சாம்பல் புதனுடன் தவக்காலம் தொடங்கியது. இன்ஃபினிக்ஸ் நிறுவனத்தின் நோட் எட்ஜ் 5G ஸ்மார்ட் போன் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டது. மீடியாடெக் டைமென்சிட்டி 7100 சிப்செட், 6500 mAh பேட்டரி மற்றும் 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வழங்கப்படுகிறது. இந்தியாவில் போனின் ஆரம்ப விலை 21,999 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஜாவா 42 மோட்டார் சைக்கிள் புதிதாக ஐவரி வண்ணத்தில் அட்டகாசமான லுக்கில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பைக்கின் என்ஜின் மற்றும் திறனில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. இருப்பினும் பைக்கின் விலை மட்டும் 2000 ரூபாய் உயர்த்தப்பட்டு 1,85,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.